அரசு டெண்டர்களில் சீன நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட தடையை நீக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கடந்த காலங்களில் இந்திய அரசின் பல்வேறு அரசு ஒப்பந்தங்களில் சீனாவைச் சேர்ந்த நிறுவனங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. எனினும் கடந்த 2020ஆம் ஆண்டு கல்வான் பள்ளத்தாக்கில் இந்தியா சீன ராணுவ வீரர்களுக்கு இடையே நடைபெற்ற மோதல் காரணமாக இந்தியாவில் சீனாவுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதன் காரணமாக அந்த ஆண்டு ஜூலையில் அரசு டெண்டர்களில் ஒரு சிறப்பு விதி கொண்டுவரப்பட்டது. அதன்படி இந்தியாவுடன் நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் இந்திய அரசு டெண்டர்களில் பங்கேற்க வேண்டுமானால் ஒரு சிறப்பு குழுவிடம் தங்களை பதிவு செய்திருக்க வேண்டும் என்ற விதி உருவாக்கப்பட்டது. மேலும் அவர்கள் இந்திய உள்துறை மற்றும் வெளியுறவு அமைச்சகங்களிடமிருந்து அரசியல் மற்றும் பாதுகாப்பு அனுமதியை பெறுவதும் கட்டாயமாக்கப்பட்டது. இதன் காரணமாக சீன நிறுவனங்கள் இந்திய அரசு டெண்டர்களில் பங்கேற்க முடியாத சூழல் நீடித்தது. இந்நிலையில் தற்போது இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தி இந்து, ராய்ட்டர்ஸ் ஆகிய நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சீன நிறுவனங்கள் பங்கேற்காததால் டெண்டர்களில் போட்டி குறைந்து ஒப்பந்த புள்ளிகளின் மதிப்பு அதிகரித்துள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. எனினும் நிதி அமைச்சகத்தின் இந்த முடிவுக்கு பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் பிரதமர் அலுவலகம் ஒப்புதல் அளித்த பிறகே இது அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வரும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அதிலும் குறிப்பாக சீன நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை காரணமாக மின்சாரம் மற்றும் போக்குவரத்து துறையில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது.